யெகோவா சாட்சியினர் மற்றும் வேத மாணாக்கர்களின் தவறான உபதேசம் 4. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சபை ஊழியக்காரனாகிய வில்லகுமார் உங்களுக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முந்தைய 3 பாடங்களில் ஆத்மா, ஆவி மற்றும் நரகம் பற்றிய யெகோவா சாட்சியினரின் தவறான உபதேசங்களை ஆராய்ந்தோம். இந்த பாடத்தில் பிதா மற்றும் குமாரனை பற்றி யெகோவா சாட்சியினர் மற்றும் பைபிள் ஸ்டூடெண்ட் என்று சொல்லப்படுகிற வேத மாணாக்கர்களின் தவறான உபதேசங்களை ஆராய்வோம். நாம் பிறருடைய தவறான உபதேசங்களை சுட்டி காட்டுவதனால் எவரையும் குற்றப்படுத்த வேண்டும் என்பது நமது நோக்கமல்ல. அவர்கள் பிறரை குழப்பாமல் தங்கள் தவறை உணர்ந்து தங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவர்களை தெரியப்படுத்துகிறோம். 1. தேவனுக்கு விரோதமான தவறான உபதேசம். தேவனை பெயர் சொல்லி அழைப்பது. வானங்களையும் வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் அவர்களின் நிறைவுகள் யாவற்றையும் சிருஷ்டித்த வேதாகமத்தின் தேவனின் பெயர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற அர்த்தங்களும் யாவே அல்லது யெகோவா என்பதாகும். இதுவே அவருடைய நாம சங்கீர்த்தனம். உன் தேவனாகிய யெகோவாவினுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்பது 10 கட்டளைகளில் 3வது கட்டளையாகும். கிமு 3ஆம் நூற்றாண்டில் எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு பழைய ஏற்பாட்டை மொழிபெயர்த்த செப்துஜிந்த் என்ற 70 பேர் அடங்கிய குழு உன் தேவனாகிய யெகோவாவினுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்பது கட்டளையாயிருப்பதாலும் அந்த எபிரேய பெயரை உச்சரிப்பதற்கு யூதர் அல்லாதவர்களுக்கு கடினமாய் இருப்பதாலும் தேவனை அறியாத மக்களுக்குள் அநேக தேவர்கள் இருப்பதினால் மற்ற தேவர்களோடு மெய்யான ஜீவனுள்ள தேவனின் பெயரும் சேர்ந்து 10ஓடு 11ஆக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக ஜீவனுள்ள தேவனின் பெயரை யெகோவா என்பதற்கு பதிலாக அதோனாய் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். பின்னாளில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது யெகோவா என்பதற்கு பதிலாக லார்டு என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். யெகோவா என்ற பெயர் வேதாகமத்தில் சுமார் 7000 தடவைக்கு மேல் காணப்பட்டாலும் நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் யெகோவா என்ற பெயர் சுமார் 8 இடத்தில் மாத்திரம் காணப்படுகிறது. மற்ற இடங்களில் யெகோவா என்ற பெயருக்கு பதிலாக கிங் ஜேம்ஸ் வேர்ஷனை பின்பற்றி கர்த்தர் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் மற்ற இந்திய மொழிகளின் வேதாகமங்களிலும் இன்னும் அநேக ஆங்கில வேதாகமங்களிலும் தேவனின் பெயர் யெகோவா என்றே இருக்கும். பிரச்சனை என்னவென்றால் பிலிப்பியர் 2:8-11 வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினபடியால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கப்படும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துள்ளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தர் என்ற வார்த்தைக்கு ஆண்டவர் என்று அர்த்தமாகும். எனவேதான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கர்த்தராகிய இயேசு என்று அழைக்கப்படுகிறார். கர்த்தராகிய இயேசு என்றால் யெகோவாகிய இயேசு என்று அர்த்தமல்ல. வேதாகமத்தில் யெகோவா என்ற தேவனும் கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து என்ற தேவனுடைய குமாரனும் கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார். ஒரே கர்த்தர் உண்டு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டாலும் எந்த கர்த்தர் யாரை குறிக்கிறது என்று அறியாமல் அநேகர் குழம்பி இருவரும் ஒருவரே என்று தவறாக எண்ணக்கூடிய நிலைமை உண்டாகிறது. எனவே யெகோவா சாட்சியினரும் வேத மாணாக்கர்களும் பல 100 ஆண்டுகளாக அடக்கமாயிருந்த பயபக்திக்குரிய வேதாகமத்தின் தேவனின் பெயரை யெகோவா தேவன் என்று வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆதலால் உன் தேவனாகிய யெகோவாவின் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, யெகோவா தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் என்ற எச்சரிப்பை புறம்பே தள்ளிவிட்டார்கள். தன் அதிகாரியின் பெயரை சொல்லி கூப்பிட பயந்து சார் என்று சொல்லுகிற நாம் சர்வலோகத்தின் தேவனின் பெயரை துணிகரமாய் சொல்வது எப்படி? அப்படியானால் வேதாகமத்தின் தேவனை, ஒன்றனமே தேவனை எப்படி எந்த நாமத்தில் அழைப்பது? நமக்கு தேவனை வெளிப்படுத்தின ஆண்டவராகிய இயேசு எப்படி தேவனை அழைக்க சொல்லுகிறாரோ அதன்படி தேவனை அழைப்பது தான் நமக்கு கட்டளையாகும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு தன்னை உலகத்துக்கு அனுப்பின ஒன்றனமே தேவனை யெகோவா என்று அழைத்ததாகவோ அல்லது நாம் அவரை யெகோவா என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னதாகவோ எங்கும் சொல்லப்படவில்லை.
வேதத்தில் பழைய ஏற்பாட்டு வசனங்களை மேற்கோள் காட்டும்போது மட்டும்தான் ஆண்டவராகிய இயேசுவும் அப்போஸ்தலர்களும் யெகோவா என்ற பெயரை பயன்படுத்தியுள்ளனர். ஆனால் ஆண்டவராகிய இயேசு தேவனை என் பிதா என்றும் உங்கள் பிதா என்றும் பிதாவானவர் என்றும் பரமபிதா என்றும் தான் சுமார் 100 தடவைக்கு மேல் அழைத்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு தேவனை என் பிதா என்றும் உங்கள் பிதா என்றும் பிதாவானவர் என்றும் பரமபிதா என்றும் தான் சுமார் 100 தடவைக்கு மேல் அழைத்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாமும் தேவனை பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே என்று அழைக்க வேண்டும் என்று தான் நமக்கு கற்பித்திருக்கிறார். அப்போஸ்தலர்களும் ஒன்றானமை தேவனை தேவன் என்றும் பிதாவாகிய தேவன் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் என்றும் தான் அழைக்கிறார்கள். எனவே நாமும் ஆண்டவராகிய இயேசு மற்றும் அப்போஸ்தலர்களின் வழிகாட்டுதலின்படி ஒன்றானமை தேவனை தேவனே என்றும் பிதாவாகிய தேவன் என்றும் அல்லது எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் என்றும் தான் அழைக்க வேண்டும். வேதாகமத்தை பொறுத்தவரை தேவன் என்று சொன்னாலும் பிதா என்று சொன்னாலும் அல்லது பிதாவாகிய தேவன் என்று சொன்னாலும் அது யெகோவா என்னும் நாமமுள்ள பிதாவாகிய தேவனையே குறிக்கும். எனவே தேவனை பிதாவாகிய தேவனே என்று தான் அழைக்க வேண்டும், சொல்ல வேண்டும். அப்படி சொல்லித்தான் வேண்டுதலும் விண்ணப்பமும் பண்ண வேண்டும். அவரை யெகோவா தேவனே என்று அழைப்பது அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குவதாக கருதப்படும். ஒருவர் ஆண்டவரே கர்த்தாவே என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினால் அது ஒன்றான மெய் தேவனாகிய பிதாவாகிய தேவனை குறிக்காது, அது ஆண்டவராகிய இயேசுவையே குறிக்கும். எந்த மனிதனும் தன் அப்பாவை பெயர் சொல்லி அழைப்பதில்லை. தன் அப்பாவை பெயர் சொல்லி அழைப்பது தன் அப்பாவுக்கு அவமரியாதை என்று நம்முடைய சுபாவமே நமக்கு போதிக்கிறது. இப்படி இருக்க யெகோவா சாட்சியினரும் வேத மாணாக்கர்களும் தேவனை யெகோவா தேவன் என்று சொல்லுவது எப்படி? உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்தவில்லையா? உங்களின் அப்பாவின் பெயர் தானியேல் என்று உதாரணத்துக்கு வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் அப்பாவை தானியேலப்பா தானியேலப்பா என்று அழைப்பீர்கள்? அப்படி அழைக்க மாட்டீர்கள். அப்படி அழைத்தால் தானியேலை தவிர பிறரும் உங்களுக்கு அப்பாவாக இருக்கிறார் என்று அர்த்தமாகும். அது உங்களை பெற்ற தாய்க்கு அவமானமாகும். எனவே நாம் நம் அப்பாவை அவரின் பெயரை சொல்லாமல் அப்பா என்று தான் அழைப்போம். அப்பா என்று சொன்னால் நம்மை பெற்ற அப்பா ஒருவரையே குறிக்கும். இப்படி இருக்க தன்னை கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொள்கிற ஒருவர் தேவனை யெகோவா தேவன் என்று அழைப்பது தேவனுக்கு அவமரியாதையாக இருக்காதா? ஆண்டவராகிய இயேசுவே தேவனை பெயர் சொல்லி அழைக்காத நிலையில் நீங்கள் தேவனை பெயர் சொல்லி அழைப்பது எப்படி? ஆண்டவராகிய இயேசுவை விடவா பிதாவாகிய தேவனிடத்தில் உங்களுக்கு அதிக உரிமை இருக்கிறது? உரிமை உள்ளவரே தேவனை அப்பா பிதாவை என்று சொல்லுகையில் நீங்கள் தேவனை பெயர் சொல்லி அழைப்பது எப்படி? தேவன் ஒருவரே என்று சொல்லப்பட்டிருக்க அந்த தேவனை யெகோவா தேவன் என்று பெயர் சொல்லி அழைத்தால் உங்களுக்கு அவரை தவிர மற்றவரும் தேவனாய் இருக்கிறார் என்று அர்த்தமாகும். அது உங்களை ஜனிப்பித்த தேவனுடைய வார்த்தைக்கு அவமானமாகும். ஆண்டவராகிய இயேசு தேவனே தங்கள் பிதா என்று நம்பியிருந்த யூதர்களை நோக்கி, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதுனால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் என்றார் என்று யோவான் 8ஆம் அதிகாரம் 43-44 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒன்றானமே தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை பிதாவாகிய தேவன் என்று சொல்லாமல் யெகோவா தேவன் என்று சொன்னால் அப்படி சொல்லுகிறவர்களுக்கு பிசாசும் தேவனாய் இருக்கிறார் என்று நினைக்க தோன்றுகிறது அல்லவா? எனவே தேவனை யெகோவா சாட்சியினரும் வேத மாணாக்கர்களும் சொல்வது போல யெகோவா தேவன் என்று சொல்லாமல் தேவன் என்றும் பிதாவாகிய தேவன் என்றும் சொல்லுங்கள். கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் என்ற எச்சரிப்பை மனதில் வையுங்கள். வேதாகமத்தில் சுமார் 4400 தடவைக்கு மேல் சொல்லப்பட்ட தேவன் என்ற வார்த்தை பிதாவாகிய தேவனையே குறிக்கும். தேவன் என்று சொன்னாலும் பிதாவாகிய தேவன் என்று சொன்னாலும் அது ஒன்றான மெய் தேவனையே குறிக்கும். எனவே இனிமேல் தேவனை யெகோவா தேவன் என்று சொல்ல மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். 2. கிறிஸ்துக்கு விரோதமான தவறான உபதேசம். ஆண்டவராகிய இயேசுவை தேவ தூதன் என்று சொல்வது. ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமையையும் அதிகாரத்தையும் அறியாத யெகோவா சாட்சியினரும்
வேத மாணாக்கர்களும் ஆண்டவராகிய இயேசுவை ஒரு தேவ தூதன் என்று சொல்கிறார்கள். தானியேல் 12:1 உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான் என்ற வசனத்தை மேற்கோள் காட்டி ஆண்டவராகிய இயேசு பிரதான அதிபதிகளில் ஒருவனும் இஸ்ரவேல் புத்திரருக்காக நிற்கிற பிரதான தூதனாகிய மிகாவேல் என்று சொல்கிறார்கள். இடதற்கேதுவான கல்லிலே இடறுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தனித்தன்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கொலோசியர் 1:15-16 வசனங்களில் அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்றும் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்றும் எபேசியர் 1:20-22 வசனங்களில் எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பரிசில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டவரை ஒரு பிரதான தூதன் என்று சொல்லுகிறவர்கள் கிறிஸ்துவை அவமதிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். மேலும் யோவான் 1:3 வசனத்தில் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை என்றும் 1 பேதுரு 3:22 அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார், தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவர் கீழ்ப்பட்டிருக்கிறது என்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 3:1 தேவனுடைய 7 ஆவிகள் உடையவர் என்றும் எபிரேயர் 1:2-3 வசனத்தில் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக தேவன் நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவர், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் தேவனுடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமி நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறவரை பணிவிடை தூதனாய் இருக்கிற மிகாவேல் என்று சொல்லுகிறவர்கள் கிறிஸ்துவின் மகிமையை அறியாதவர்களாக காணப்படுவார்கள். ஆண்டவராகிய இயேசு தேவ தூதர்களிலும் பெரியவர். மேலும் எபிரேயர் 1:4-5 வசனங்கள் மற்றும் 13 வசனத்தில் கிறிஸ்துவானவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாவதிலும் சொன்னது உண்டா? அதாவது தேவன் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டா என்றும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னது உண்டா என்றும் எபிரேயர் 1:9 வசனத்தில் உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும், அதாவது தேவ தூதர்களை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டவரை பிரதான தூதனை மிகாவேல் என்று சொல்லுவது தேவனையும் கிறிஸ்துவையும் நிந்திக்கிறவர்களாக அவமதிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். மேலும் எபிரேயர் 1:6-7 வசனங்களில் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றும் தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்றும் எபிரேயர் 1:14 வசனத்தில் ரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க ஆண்டவராக இயேசு பிரதான தூதனாகிய மிகாவேல் என்று எப்படி சொல்வது? ஆண்டவராக இயேசு விசேஷமானவர். எனவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்ட சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாகிய தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிற இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாக தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவை கர்த்தரென்று நாவல் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேல நாமத்தை
தேவனால் பெற்ற ஆண்டவராகிய இயேசுவை பிரதான தூதனாகிய மிகாவேல் என்று சொல்லுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தலாகும் மற்றும் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தலாகும். கிறிஸ்து தேவனுடைய தாசனாகிய தாவீது என்று சொல்லப்பட்டால் கிறிஸ்து தாவீது ஆகிவிடுவதில்லை. தாசனாகிய தாவீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா. சங்கீதம் 89:4 பிதாவாகிய தேவன் தன் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றும், எசேக்கியேல் 34:23-24 வசனங்களில் அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனே நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். என் தாசனாய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்றும், ஏசாயா 55:3-4 வசனங்களில் தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவனாகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன் என்றும், எசேக்கியேல் 37:24-25 வசனங்களில் என் தாசனாய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்து, நான் என் தாசனாய யாக்கோபு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். என் தாசனாய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாக இருப்பார் என்றும், சங்கீதம் 89 என் தாசனாய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரனவனாகவும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும் என்று தேவன் தாவீதை குறித்து சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களில் சொல்லப்பட்ட தாவீது தேவனுடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகும். தாவீது மரித்து அநேக ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் கிறிஸ்துவை தாவீதாக பாவித்து சொல்லுகிறார். எனவே ஆண்டவராகிய இயேசு தாவீது என்று சொல்லப்பட்டதினாலே அவர் தாவீது ஆகிவிடுவதில்லை. கிறிஸ்துவை தாவீதாக பாவித்து தேவன் தாமே சொல்லுவதினால் தாவீது கிறிஸ்துவாக ஆகிவிடுவதில்லை. அதுபோலத்தான் மிகாவேல் இஸ்ரவேலின் அதிபதி என்றும் இஸ்ரவேலர்களின் பிரதான தூதன் என்று சொல்லப்பட்டாலும் அவன் கிறிஸ்துவாக ஆகிவிடுவதில்லை. ஏனென்றால் அப்போஸ்தலர் 3:36 மற்றும் 5:31 படி ஆண்டவராகிய இயேசுவோ இஸ்ரவேல் எல்லாரையும் அவர்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவம் மன்னிப்பையும் அருளுகிறதுக்காக அதிபதியாகவும் இரட்சகராகவும் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு இஸ்ரவேலை தம்மிடத்து திருப்பும்படியாக இஸ்ரவேலுக்கு இரட்சகராக எழுப்பப்பட்டு இருக்கிறபடியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இணையாக எந்த பிரதான தூதனும் ஆகிவிடுவதில்லை. எனவே பிரதான தூதனாகிய மிகாவேல் கிறிஸ்துவாக இருக்க முடியாது. ஏசாயா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா. ஏசாயா 6:8-10 வசனங்களில் யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு ஏசாயா, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர் காதுகளை மந்தப்படுத்தி அவர் கண்களை மூடி போடு என்று தேவன் ஏசாவை நோக்கி சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதே வசனங்களை அப்போஸ்தலன் யோவான் மேற்கோள் காட்டி யோவான் 12:40-41 இஸ்ரவேலர் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவருடைய கண்களை அதாவது ஆண்டவராக இயேசு குருடாக்கி அவள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான்.
ஏசாயா கிறிஸ்துவனுடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராக இயேசுவா? இல்லையே, ஏசாயாவை கிறிஸ்துவாக பாவித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வளவே. அதுபோலதான் தேவதூதனாகிய மிகாவேல் கிறிஸ்துவாக பாவித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் மிகாவேல் கிறிஸ்துவாக ஆகிவிடுவதில்லை. எலியா யோவான் ஸ்நானகனா? மல்கியா 3:1 இதோ என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனையிலும் கர்த்தர் சொல்கிறார் என்றும். மல்கியா 4:5-6 இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்தும் திருப்புவான் என்று தேவன் எலியாவை அனுப்பப் போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன் யோவான் ஸ்நானகன் என்று புதிய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எலியா தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகனா? இல்லையே, யோவான் ஸ்நானகனோ தான் எலியா அல்லவென்று சொல்லுகிறாரே. அதாவது எலியா யோவான் ஸ்நானக பாவித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வளவே. அதனால் எலியா யோவான் ஸ்நானக ஆகிவிடுவதில்லை. அதேபோல் மிகாவேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக ஆகிவிடுவதில்லை என்பதை மனதில் வையுங்கள். எனவே ஆண்டவராக இயேசு பிரதான தூதனாகிய மிகாவேல் என்று சொல்லுகிறவர்கள் கிறிஸ்துக்கு விரோதமாக பேசுகிறார்கள் என்று அர்த்தமாகும். இந்த பாடத்தை கேட்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த படத்தில் பரிசுத்த ஆவியை குறித்த இவர்களின் தவறான உபதேசங்களை ஆராயவும். மேலும் பாடங்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்கள் அனைவருடன் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி.